வணக்கம். ஜூலை 14ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூலை 13ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,200க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,400 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 13,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 3,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,200 கோடி ரூபாய்க்கு. நேற்று நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 3.6% அதிகரித்தது. டிசிஎஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று 6% அதிகரித்தது. கடந்த 28 செஷன்ஸில் பிக்கஸ்ட் சிங்கிள் டே கெயின் நேற்று தான் இருந்திருக்கு டிசிஎஸில். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. கூடுதல் தகவல் டிசிஎஸ் குறித்து கோடெக் செக்யூரிட்டிஸ் அவனுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் டிசிஎஸை சேர்த்துருக்கிறாங்க. மேலும் 18% டிசிஎஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க கோடெக் செக்யூரிட்டிஸ். வேல்யூவேஷன்ஸ் இப்போ டிசிஎஸ்க்கு அட்ராக்டிவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னே வந்து டிசிஎஸ் வீழ்ச்சியை பார்த்துருந்தது, அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இப்போ வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இருப்பதாக கோடெக் செக்யூரிட்டிஸ் கருதுறாங்க. அவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துருக்கிறாங்க டிசிஎஸை. இந்தியாவுடைய ஜூன் மாதத்திற்கான ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. 4.38%. ஆர்பிஐ டார்கெட்டாக வைத்திருப்பது 4% வைத்திருந்திருக்கிறாங்க. அதை காட்டிலும் அதிகமாகவே வந்திருக்குங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கடந்த 6 மாதத்தில் ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் வந்திருக்கு 4.38%. மே மாதத்தில் அது 3.93% இருந்தது. அமெரிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுடைய கண்ட்ரோலை எடுத்துக்க போகிறதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கண்ட்ரோலுக்காக அவங்க காசு வசூலிக்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கு பருத்தி மூட்டை கோடவுன்லேயே இருந்திருக்கலாம். இப்போ ஈரான் கண்ட்ரோல் பண்ண போகிறதுல அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. இந்தியாவுடைய ஜூன் மாதத்திற்கான மர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் அதிகமாகிருக்கு. 30.43 பில்லியன் US. ஸோ மர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பேரிசனில் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்போர்ட்டை காட்டிலும் நம்பர்ஸை பார்த்துடலாம். ஜூன் மாதத்தில் மர்ச்சன்டைஸ்னா குட்ஸுங்க. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஜூன் மாதத்தில் $40.4 பில்லியன். இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 11% விழுந்திருக்கு. அதே மர்ச்சன்டைஸ் இம்போர்ட்ஸ் ஜூன் மாதத்தில் நம்ம செய்திருப்பது $70.8 பில்லியன். இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 3.5% விழுந்திருக்கு. ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் தான் இந்த ட்ரேட் டெபிசிட்டுங்க. ஸோ மர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் $30.43 பில்லியன் US வந்திருக்கு. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்திருக்கக்கூடிய நாடுகள் எவை? யூஎஸ், யூஏஇ மற்றும் சிங்கப்பூர். அதிகமான நாடுகள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து, நம்ம எந்த நாட்டிலேருந்து அதிகமாக இறக்குமதி செய்திருக்கிறோம்னு பார்க்கும்போது சைனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. குறிப்பாக சைனா அது பார்க்கும்போது நிதியாண்டு 2027 முதல் குவார்ட்டரில் $38.04 பில்லியன் பொருட்கள் நம்ம சைனாலேருந்து இறக்குமதி செய்திருக்கிறோம். அதே போன வருடம் அதே குவார்ட்டரில் $29.73 பில்லியன் இறக்குமதி செய்திருக்கிறோம் சைனாலேருந்து. ஸோ சைனாவுடைய டிபெண்டன்சி நமக்கு அதிகமாகிட்டே இருக்குங்க. ஸோ இம்போர்ட் வேல்யூ படி பார்க்கும்போது அதிகமாகிருக்கு. டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் அந்த குவார்ட்டருக்கு பார்க்கும்போது டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ், மர்ச்சன்டைஸ், சர்வீஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது $232.7 பில்லியன் US. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 11% அதிகரித்தது. இது ஒரு ரெக்கார்டுங்க. ஸோ ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ், மர்ச்சன்டைஸ், சர்வீஸ் எல்லாமே சேர்த்து ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டரில் பார்க்கும்போது ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே வர்த்தகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்குங்க. அண்மையில் தான் 2 நாடுகளுடைய தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். பைலாட்ரல் ட்ரேட் இந்தியா ஜப்பான் இடையே $27.5 பில்லியன் மதிப்பில் இருக்குது. இது நிதியாண்டு 2026க்கான டேட்டா. ஜப்பான் இந்தியாவுடைய 10வது பெரிய ட்ரேடிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. அதே போல் இந்தியா ஜப்பானுக்கு 14வது பெரிய ட்ரேடிங் பார்ட்னராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா ஐபிஓ குறித்தான தகவல் நேற்று 3வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 41 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 7 மடங்கு ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹38 கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. அது ஐபிஓ விலையை காட்டிலும் 18% அதிகம். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 9% நேற்று அதிகரித்தது. க்ளோசிங் பேசிஸில் 5%க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்க்க வேண்டும்.
மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஐடிசி உடைய ஐடிசி இன்ஃபோடெக் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி இருந்திருக்குங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸுடைய தலைவர் அசோக் சூட்டா அவருடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அசோக் சூட்டா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸுடைய ஃபவுண்டராகவும் இருக்கிறாரு, எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாகவும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 32% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு நேரடியாக. அவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வழியாக 40% ஸ்டேக் வைத்திருக்கிறார். ஸோ அவர் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஜனவரி மாதத்தில் மணி கண்ட்ரோல் செய்தி சொல்லியிருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஐடிசி இன்ஃபோடெக் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனியில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் மத்திய அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக இப்போ மத்திய அரசு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 92.4% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. டிசம்பர் 2025 2.2% ஸ்டேக்கை ஏற்கனவே விற்பனை செய்திருக்கிறாங்க மத்திய அரசு. ஸோ இப்போ ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் மறுபடியும் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக மத்திய அரசு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு விற்பனை செய்வாங்க, எப்போ விற்பனை செய்வாங்கன்ற தகவல் இது வரைக்கும் இல்லைங்க. இதற்கு பிறகு, அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு பிறகு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் மற்றும் யூகோ பேங்க்கில் அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. அரசு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் கிட்டத்தட்ட 94% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. யூகோ பேங்க்கில் 91% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹12. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 17 Q1க்கான ரிசல்ட் கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹4,624 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரித்தது. சிஎன்பிசி TV18 எதிர்பார்த்தது ₹4,588 கோடி. அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ₹34,579 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரித்தது. சிஎன்பிசி TV18 எதிர்பார்த்தது ₹34,338 கோடி. அதை காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க HCL டெக்னாலஜிஸ். எபிட் ₹5,831 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரித்தது. எபிட் மார்ஜின் 16.9%. போன குவார்ட்டரில் 16.5% இருந்தது. Q1ல் அட்ரிஷன் ரேட் 12.7%. போன குவார்ட்டரில் 12.5%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 12.8% இருந்தது. நெட் ரிடக்ஷன் 3,292 ஊழியர்கள் Q1ல். அவங்க ரெவென்யூ க்ரோத் கைடன்ஸில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் வளர்ச்சி 1-4% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க HCL டெக்னாலஜிஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, டேட்டா சென்டர் பிஸ்னஸ்க்கு வராங்க. அதற்காக ₹3,500 கோடி முதலீடு செய்ய இருக்கிறாங்க HCL டெக்னாலஜிஸ்ன்ற தகவலும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் குறித்தான ஒரு அப்டேட்டுங்க. அவங்க விலை ஏற்றுறாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு 12% வரைக்கும் அவங்க உயர்த்து இருக்கிறாங்கன்ற தகவல். ஈரான் போர் காரணமாக அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகரிச்சிருக்குன்ற காரணத்தால் அவங்க விலையை ஏற்றுறாங்க. 12% ஏற்று இருக்கிறாங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ஜூன் 22க்கு பிறகு உங்களுக்கு கிடைத்த ஒட்டுமொத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு ₹572 கோடி. ஏர்லைன் ஸ்டாக் சம்மந்தமான ஒரு செய்திங்க. சுப்ரீம் கோர்ட் அரசுகிட்ட ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. ஏன் ஏர்லைன் ஃபேர்ஸ் எல்லாமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, என்ன விதிகள் இருக்குது இந்த ஏர் ஃபேர்ஸ் கட்டுப்படுத்துவதற்காக, அதை வந்து ஒரு சீல்டு கவரில் எங்களுக்கு கொடுங்கன்னு கோர்ட் கேட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறாங்க. 2 வார கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 30 நாட்களுக்குள்ள அந்த ரூல்ஸ் எல்லாமே அவங்க பார்லிமெண்ட்டில் அவங்க தாக்கல் செய்ய இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் சீல்டு கவரில் எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்கள் 2 வாரத்திற்குள்ளாருன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறாங்க அரசு கிட்ட. ஸோ குறிப்பாக இந்த ஏர் ஃபேர் மாறிக்கிட்டே இருக்குங்க, அதிகமாகுது அப்படின்றதான் ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் பேகேஜ் சார்ஜஸ், கேன்சலேஷன் மற்றும் ரீஃபண்ட், ஸோ என்ன ரூல்ஸ் இருக்குது இப்போதைக்குன்றது கேட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அடுத்த ஹியரிங் ஆகஸ்ட் 3 சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.